இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வெஜ் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான்வெஜ் செய்யாதனால இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை கிராம்பெலாம் தாளிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா இந்தளவுக்கு மசைய வர வரைக்கும் வதக்கி விட்டு கட் பண்ணி வச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சோம்பு, மிளகு, சீரகம், உடச்சக்கல்ல, முந்திரி, கசகசா, பட்டை, கல்பாசி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், இது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாகிடுச்சுன்னா அதனோட ஃப்ளேவர் அதிகமாகிடும். இப்போ ஒரு பேஸ்ட்டை அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதை கலந்து விட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ் பாயா ரெடி.